டென்ஷன் இல்லாம தூங்க. முத்தான முத்தம் தந்தானி முத்தம் அத்தானி நெஞ்சம் அன்பான மஞ்சம் தன்னந்தனிமய தத்தளிக்கும் தத்தையிடம் பாடுகிறான் கவிதை. பொன்னான கண்ணம் பொன்னாகும் வண்ணம் உன்னோடு இன்னும் கொண்டாடும் எண்ணம் தங்கச்சிலை இவள் என் அருகில் வந்து நின்று தேடுகிறாள் உறவை. பொன்னான கண்ணம் பொன்னாகும் வண்ணம் உன்னோடு இன்னும் கொண்டாடும் எண்ணம். பூவரசம் பூவே பூவின் தேனே அடி பொன்னானே நாவரசன் பாடும் பாடல் தானே அது செந்தேனே. கையில் எழுத ஏடு கொடுப்பாய் உன்னுடலில் தாகம் தீரும் நேரம் தான். வில்லெடுத்து அம்பெடுத்து புன் சிரிப்பில் வம்பிழுத்து வெற்றி பெறும் கட்டழகு நீதானோ. முத்தான முத்தம் தந்தானி முத்தம் அத்தானி நெஞ்சம் அன்பான மஞ்சம். நீலகிரி மேலே உள்ளதாலே அந்த வெயில் கூட காதலனை போலே இந்த மேலே வந்து விளையாட. பனியில் நனைந்து வெயிலில் உலர்ந்து பருவ சுகம் தேடும் போது ஆனந்தம். மாலை கொடுத்து மஞ்சள் கொடுத்தால் இரவு வர நானும் அங்கு வாரேனே. காலை வரைக்கும் மேனி துடிக்கும் கதை எழுதும் நாளை எண்ணி மகிழ்வேனே. வில்லெடுத்து அம்பெடுத்து வஞ்சி என்னை வம்பிழுத்து வெற்றி பெறும் கட்டழகு நீதானோ. முத்தான முத்தம் தந்தானி நித்தம் அத்தானி நெஞ்சம் அன்பான மஞ்சம் தன்னந்தனிமய தத்தளிக்கும் தத்தையிடம் பாடுகிறான் கவிதை. பொன்னான கண்ணம் பொன்னாகும் வண்ணம் உன்னோடு இன்னும் கொண்டாடும் எண்ணம் தங்கச்சிலை இவள் என் அருகில் வந்து நின்று தேடுகிறாள் உறவை. You know what? என்னோட ரசிகர்கள் என்ன ஏமாத்தல. கெட்டு போன பெண்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லி
20 பேர் தந்தி கொடுத்திருக்காங்க. இது பாருங்க. ஓ மை காட். கடவுள் நல்லதும் கெட்டதும் கலந்துதான் படைச்சிருக்காரு. உங்க ரசிகருங்க எல்லாரும் சாதாரண மனுஷங்க இல்லைன்னு தைரியமா புரட்சி செஞ்சு காட்டிட்டாங்க. They are great. Really great. உடனே நாம ஊருக்கு கிளம்பி ஆகணும். ஒரே மேடையில என் தங்கச்சியோட அவங்களுக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சு பார்க்கணும். ஹரியப், நிறைய வேலை இருக்கு. அதனாலதான் நேத்து முழுவதும் இந்த பக்கம் தலையே காட்டலையா? அத்தனை பேருக்கு மதியில வேற வழி தோணாம விரும்புறேன்னு பொய் சொல்லிட்டேன். அதான் ஒரு அவமானம். உங்களை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு கில்ட்டி கான்ஷியன்ஸ். அதையே பொய் நினைக்கணும். எதிர்காலத்துல எதுவும் நடக்கலாம்ல. கல்யாணங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் நடக்க முடியாத விஷயம். நான் தூக்கு மேடைக்கு போக போற ஒரு மரண தண்டனை கைதி. ஆனா தேதி தான் தெரியல. இந்த நிலையில ஏதோ ஒரு பொண்ணுக்கு தாலியை கட்டிட்டு அவளை அவசரமா விதவையாக்க நான் விரும்பல. அத அவங்க கிட்ட சொல்ல முடியாம தான் உங்களை கை காமிச்சு தப்பிச்சுட்டேன். கடவுளோட கோர்ட்ல நம்ம எல்லாருக்கும் தான் மரண தண்டனை விதிச்சு இந்த மண்ணுல பிறக்க வச்சிருக்க. நாம எல்லாரும் ஒரு நாளைக்கு சாக போற மரண தண்டனை கைதிங்க தானே. யாருக்கு தேதி தெரியும்? நோபடி நோஸ். அது மட்டும் இல்லாம நீங்க தூக்கு மேடைக்கு போனா கூட உங்களை தொடர்ந்து வர இந்த சித்ரா தயாரா இருக்கும்போது விதவைங்கிற பேச்சுக்கு இடமில்ல தர்மா. வாதம் பண்ணி ஒரு கெட்டவனை நல்லவனா மாத்த முடியும். ஆனா உணர்ச்சியே இல்லாத ஒரு ஜடத்தை விரும்பி உங்களே நீங்க ஏமாத்திக்காதீங்க. நாட்டுக்காக தியாகம் பண்றதும் மொழிக்காக தியாகம் பண்றதும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய தியாகமா நான் நினைக்கல. ஏன்னா அந்த மாதிரி தியாகத்தை யார் வேணாலும் செய்ய முடியும். ஆனா ஊர் உலகத்தை பத்தி கவலைப்படாம இந்த பெண்களுக்காக உங்களையே அர்ப்பணிக்கிற இந்த தியாகத்துக்கு என்னோட கண்ணீர் துளிகளை உங்க பாதங்கள்ல காணிக்கையாக்கிற தவிர வேற மாதிரி பாராட்ட தோணல. இங்க இவ்வளவு பொண்ணுங்களுக்கு வாழ்வு கிடைக்குதுன்னா அது நம்ம தர்மாவாலதான். இந்த கல்யாணம் அம்மி மிதிக்காம அருந்ததி பார்க்காம ஐயர் இல்லாம வரதட்சணை இல்லாம சீர்திருத்த கல்யாணமா நடக்குதுன்னா அதுவும் நம்ம தர்மாவாலதான். இதுக்கு மூல காரணம் நம்ம தந்தை பெரியார் தான். ஏன்னா அவர் மட்டும்தான் பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க மறுவாழ்வை பத்தி நினைச்சாரு. ஆனா இப்ப இருக்கிற